இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அதனால தான் உங்களுடைய குடும்பத்துக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாத ஜெப நேரம். உங்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்க குடும்பத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா? ஆண்டவர் எல்லாரும் சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்குன்னு விரும்புகிறார். அதுக்கு தான் நான் இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். எங்கெங்க குடும்பத்துல பல பிரச்சனை, போராட்டம், வருத்தம், ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கூட தெரியல. இந்த மாதிரி போராட்டத்துல இருக்கிறீங்களா? பயப்படாதங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். அதனால சோர்ந்து போகாதங்க. எல்லாரும் வாங்க ஜெபம் பண்ணலாம். உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. ஆண்டோடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்களோட நான் பேசி உங்க கூட சேர்ந்து நான் ஜெபிக்க போறேன். நீங்கெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிச்சாதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் மட்டும் ஜெபம் பண்ணா போதுமா? நீங்களும் வந்து ஜெபிக்கணும். விசுவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதனால பயப்படாதங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல போறேன், பாருங்களேன். அந்த வசனத்தை நம்ம தியானித்து அதன்படி தேவ சமூகத்துல ஜெபிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கல்ல, ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறீங்கல்ல, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இப்போ சில நஷ்டங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம், இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், சில காரியங்கள் தடைப்பட்டு போகலாம், சில காரியத்துல தோல்வி அடைந்திருக்கலாம். நாங்க வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஏன் இப்படிலாம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல கலங்குறீங்களா? உள்ளத்துல கேள்வி எழும்புதா? ஆண்டவர் என்ன சொல்றார் பாத்தீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறான். எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தோல்வியில கூட நன்மை இருக்குதா? நஷ்டத்துல நன்மை இருக்குதா? தடைப்பட்டு போகுது, அவமானம் வருது, அதுல நன்மை இருக்குதான்னா நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது நடக்கிறது. இது உங்களுக்கு நன்மையா தெரியல. உங்களுக்கு கஷ்டம், வேதனை, துக்கத்தை கொடுத்தாலும் முடிவு நன்மையா இருக்கும். அப்போ இப்ப நடக்கிற காரியமெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். சரி, யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் என்ன பாவம் செய்தான்? கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா அவனோடு பேசினார். அப்போ தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாலிபனாய் இருந்தான். ஆண்டவர் அவனை உயர்த்த போறேன்னு தரிசனம் எல்லாம் கொடுத்திருந்தார், சொப்பனம் எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனா என்ன நடந்தது? சொந்த சகோதரர்கள் பகைச்சாங்க, கொல்லணும்னு தீர்மானம் பண்ணாங்க, குழியில போட்டாங்க. ஒரு அந்நிய மக்களிடத்துல விற்று போட்டு தகப்பனை விட்டே அவனை பிரித்து விட்டார்கள். அப்போ இவ்வளவு நடந்த போதிலும் ஆண்டவர் என்னை உயர்த்துவான்னு நம்பிக்கிட்டு இருந்தனே, எனக்கு சொப்பனம் கொடுத்தார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தா எல்லாம் தீமையால நடக்குது அப்படின்னு சொன்னா நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. முடிவுல தான் அது தெரியும். கிட்டத்தட்ட 13 வருஷம் அவர் அந்நிய தேசத்துல வந்து பலவிதமான பாடுகள் வழியாய் கடந்து போனாலும் ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் அவனை உயர்த்தி எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரியாய் மாற்றி விட்டார். பாத்தீங்களா? அப்ப முடிவு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய உயர்வு, நன்மை. அதுக்கு அவன் கடந்து வந்த பாதை இருக்கிறதே கடினமான பாதை தான். அதுல உபத்திரம் இருந்தது, நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலை இருந்தது. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்தார். யோபுடைய சரித்திரத்தை பாருங்க. தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன், உத்தமமான மனிதன், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறதுல ஜாக்கிரதையா இருந்த மனிதன். ஆனால் 10 பிள்ளைகளை ஒரே நாள்ல விபத்துல அவன் பறிகொடுக்கிறான், சொத்துக்களை பறிகொடுக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பல் உட்கார்ந்து இருக்கிறான். எவ்வளவு பரிதாபமான நிலைமை! ஆண்டவரை நேசித்த ஒரு மனிதனுக்கு இதுதான் முடிவா? ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து கர்த்தர் மேல உயிரே வச்சிருந்த யோபுக்கு இப்படி நடந்தது. ஆண்டவர் இப்படித்தான் தன் பிள்ளைகளுக்கு செய்வாரா? அப்படி அல்ல. முடிவை பாருங்க. யோபு 42 அதிகார வாசத்தை பாருங்க. இழந்து போனதெல்லாம் 2 மடங்கு ஆண்டவர் திரும்ப கொடுத்துட்டார். பிள்ளைகளை தேவன் திரும்ப கொடுத்துட்டாரு. பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த மகளை பண்ணினார். உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும். நீங்க பயப்படாதங்க. இப்ப நடக்கிற காரியத்தை பார்த்து சோர்ந்து போகாதங்க. முடிவு நன்மையா இருக்கும்.
நன்மைக்கு ஏதுவாக இப்ப கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப நீ கடந்து போகிற பாதை ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அதனால மன சோர்ந்து போகாம தைரியமா இருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம இன்னைக்கு சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எனக்கு ஒரு நண்பரை தெரியும். அவர் வேலை செய்து கொண்டிருந்தா கர்த்தர் அவருக்கு நல்ல கிருபைகள் தாளந்துகளை கொடுத்து அந்த ஃபேக்டரியில ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது ரொம்ப துக்கத்தோடு காணப்பட்டார். ஏன் துக்கம், என்ன கஷ்டம் என்று விசாரித்த போது எனக்கு கீழே உள்ளவங்க ஜூனியரா உள்ளவங்களுக்கு கூட ப்ரொமோஷன் கொடுத்து என்னை விட மேல் பதவி கொடுத்துட்டாங்க. நான் இத்தனை வருஷம் வேலை செய்யறேன், கடினமா உழைச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுக்கல. எனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு இப்பதான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மேல் பதவி கொடுத்துட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப மனசோர்வு. நியாயமா எனக்கு தானே உயர்வு கிடைக்கணும், ஆனா எனக்கு கீழே உள்ளவங்களை வேணுக்குன்னு உயர்த்தி என் உயர்வை தடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு மன வருத்தம். நான் சொன்னேன், நீங்க ஒரு ஆண்டோடைய பிள்ளை, கர்த்தருக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? எல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதக்காய் ஸ்தோத்திரம். நியாயமாய் வரவேண்டிய உயர்வு கூட எனக்கு கிடைக்கலையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னால் முடிவு நன்மையா இருக்கும். இப்போ உங்களுக்கு தீமை மாதிரி தெரியலாம். எனக்கு நியாயமாய் வரவேண்டிய உயர்வை தரலையே, ஏமாத்திட்டாங்களேன்னு நினைக்கலாம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தான் பார்க்கணும். அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர், முடிவு நன்மையா இருக்குன்னு சொல்லி அவரை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஜெபித்து அனுப்பினேன். சில நாட்கள் கழித்து திரும்ப வந்தார். ரொம்ப சந்தோஷமாய் காணப்பட்டார். என்ன விஷயம்னு கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் நன்மையாய் நடந்திருக்கிறது. என்ன காரியம்னு கேட்டேன். எனக்கு கீழே உள்ள அந்த ஜூனியரை ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா, இங்க வட இந்தியா ஃபேக்டரிக்கு அனுப்பிட்டாங்க. ப்ரொமோஷன் கொடுத்து டிரான்ஸ்பரும் கொடுத்துட்டாங்க, போங்க தூரமா. அவருடைய மனைவி பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு அது நான் இருக்கிற இடத்திலேயே அந்த ப்ரொமோஷனோட இங்கேயே நீங்க இருந்து பணி செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தா டிரான்ஸ்பரும் கொடுத்து என்னை எங்கேயோ வட இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்ப அது நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்தா. இப்போ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கு, இருக்கிற இடத்துல இருக்கிறபடி. அப்ப என் குடும்பத்தாரோடு நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சந்தோஷமாய் கூறினார். நான் அதான் சொன்னேன், கர்த்தர் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவா நடத்துறாரு, நன்மையா தான் நடக்கும், நீங்க பயப்படாதங்கன்னு சொன்னால அப்படியே கர்த்தர் செய்துட்டாரா? என்ன வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கிறது. முடிவு நன்மையாயிருக்கும். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? இன்றைக்கு சில தோல்வியை சந்திச்சு, ஏமாற்றங்களை சந்தித்து, மனிதரிடத்தில் வரக்கூடிய செய்திகளை கேட்டு மனம் சோர்ந்து போய் கலங்கி என்னமாய் முடியுமோ, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்க கலங்கி நிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உமக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணேன்னு ஆண்டவரை மனதார துதிங்க. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில குடும்பமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் நன்மைக்கு ஏதுவாதான் எங்களை நடத்துகிறீன்னு சொல்லுங்க. ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார இடத்துல ஒரு கணவனும் மனைவி வந்தாங்க. நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க. அவருடைய மகளுக்கு ஒரு திருமண காரியம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இப்ப அது முறிந்து விட்டது. அந்த திருமண காரியம், அந்த பேச்சுவார்த்தை முறிந்து திருமணமே இல்லாமல் ஸ்டாப் ஆகிவிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப வருத்தம். ஊழியரிடத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஐயா, ஆண்டவருக்காக தானே நாங்க வாழுகிறோம், அவருக்கு பிரியமா தானே வாழுகிறோம். எங்க மகளுக்கு ஒரு நல்ல வரனை கர்த்தர் கொண்டு வந்தார், ஏற்ற துணை கொண்டு வந்தான்னு மகிழ்ந்திருந்தோம். திடீர்னு அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, திருமணம் நின்று போயிட்டு எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், வேதனை என்று அழுதார்கள். அந்த ஊழியக்காரர் அவளை ஆறுதல் படுத்தி, இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும், முடிவு நன்மையா இருக்கும், நீங்க சோர்ந்து போகாம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். அவங்களும் வந்துட்டாங்க. சரி, கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்தார் என்று விசுவாசிப்போம் என்று ஆண்டவரை துதித்தார்கள். சில நாட்கள் கழித்தாரு. ஒரு செய்தி அவள் கேள்விப்பட்ட ஊழியக்காரத்தில் வந்து சொன்னாங்க, ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்திருக்கிறார். என்ன நடந்தது என்று கேட்டால், எங்களுடைய உறவினர் ஒருவர் அந்த பையனை குறித்து தீர விசாரித்த போது மதுபான பழக்கம் உள்ளவன், பாவ பழக்கம் உள்ளவன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இல்லாதவன் என்று செய்தி வந்தது. எங்களுக்கு முதல்ல இதெல்லாம் தெரியாது.
ஆனா இப்பதான் அந்த செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. அப்ப கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி சில தோல்விகள், ஏமாற்றங்கள், தடைகள் நிமித்தம் மனம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர். முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். அதனால இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நினைத்து கலங்காதருங்க. விசுவாசத்தோட கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முடிவு நன்மையாயிருக்கும். ஜெபம் பண்ணலாமா? உங்க வீட்டார் எல்லாரோட சேர்ந்து நான் ஜெபிக்க போறேன். வியாதி யாருக்காவது இருந்தா இருதயத்துல கை வைங்க, அல்லது அந்த குழந்தைகள் மீது, அந்த வியாதிப்பட்ட நபர் மீது வலது கரம் வைங்க, அல்லது இருதயத்துல கை வைத்து இயேசுவை ஆசீர்வதியும், நீங்க வந்து எங்களை ஆசீர்வதியும் சொல்லி கருத்தா ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் நன்மையாய் நடக்கும். நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய தயவுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். தகப்பனை, ஆசீர்வாதத்தின் தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். அந்த வீட்டை பரிசுத்தப்படுத்த உம்முடைய ரத்தம் அங்கே தெளிக்கப்படட்டும். தேவ பிரசன்னம் அந்த இடத்தை ஆட்கொள்ளட்டும். இன்றைக்கு கூட கவலைகள், வருத்தங்கள், முறுமுறுப்புகள் எல்லாம் இந்த குடும்பத்தை விட்டே விலகட்டும். தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன் அல்லவா? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொன்ன கர்த்தர் அல்லவா? ஆண்டவருடைய கரமோடு ஆசீர்வதித்து நன்மைகளை கண்டு மகிழும்படிக்கு உதவி செய்யும். உயர்வை கட்டளையிடும், செழிப்பை கட்டளையிடும். இவளில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவளை தொடும். இயேசுவின் நாமத்தில் அந்த நோய்கள் முற்றிலும் மறையட்டும். ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும். கர்த்தரப்படி செய்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,